வெல்கம் பேக் டு விக்ரம் ப்ளாக்ஸ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு பாக்கி 10 நாள் மேலே ஆகுது. ஏன் வீடியோ போடல அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து வாங்கலை. மைக்கு இல்லாதனால சில இடத்துல போனால் சவுண்டு வந்து நம்ம நாய்ஸ் வந்து ஃபுல்லாக சவுண்டு கேட்கறனால ஒழுங்காக ஆடியோ கேட்க முடியாது, ரீச் ஆகல மொபைலுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மைக்கு வாங்கிட்டு அப்புறம் இது பண்ணலாம்னு பார்த்தோம். கடைசியாக வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஏன்னா மைக்கோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிடைக்கு. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது டிஜிடைப் மைக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 850 அந்த ரேஞ்சில் வந்து ஒரே ஒரு மைக்கு வரும். ஒரு ரிசீவர் கொடுத்துருவாங்க. சி டைப்பு, ஐஃபோன் கிடையாது, கேமரா கிடையாது, ரிசீவர் வந்து ஒன்றே கொடுப்பாங்க. சி டைப்பு தான் அதுவும். அதில் நம்ம சி டைப் தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 1300 வாங்கியிருக்கோம். 2 மைக்கு வருது, ரிசீவர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒயர்லெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ அதை பற்றி தான் ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். இந்த நான் பேசியிருக்கிறது வந்து மைக்கு போடாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து மொபைலில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ மைக்கு போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். ஆப்பில் தான் இருக்குது. இதுதான் சி டைப் ரிசீவர். இது நமக்கு ஐஃபோனுக்கு வராது, ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும். 2 மைக்கு நிற்குதா டோகி இருக்காதா? 2 மைக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம் சொன்னேன். ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நாய்ஸ், அதாவது இச்சு தெரியும் விவசாயில அவங்களுக்குலாம் நாய்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் காற்று மைக்கு எல்லாம் போனால் நல்லா சவுண்டு கேட்காம நல்லாயிருக்கும். நம்ம வந்து இது வரைக்கும் மைக்கு வந்து யூஸ் பண்ணல, இப்போ யூஸ் பண்ண போகிறோம். மைக் ஆன் பண்ண போகிறோம். மைக்கு வந்து ஆன் தான் இருக்குது. இது வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும். க்ரீன் லைட்டு இங்கே ஒன்று எரியும். இந்த இடத்துல கரெக்டாக க்ரீன் லைட் எரியும். அதேமாரி நீங்கள் வந்து இது சி டைப்பு மொபைலில் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் போட்ட உடனே இங்கேயும் ஒரு க்ரீன் லைட் எரியும். இப்போ வந்து சார்ஜர் வந்து மைக் வாங்கின உடனே வந்து 3 hours வந்து சார்ஜர் ஃபுல்லாக போடணும். இவங்க இங்கே க்ரீன் லைட் எரியுதா, மைக் ஆன் ஆயிடுச்சு. இனிமேல் தான் நம்ம மைக்கு போட்டு பேச போகிறோம். என்னடா மைக் எப்போ வைக்கிறது? வைக்க மறுபடியும் போடலாமா? இருக்காத. இப்போ வந்துட்டு கோயிலுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு கட்டடத்துக்குள்ள காசு பாத்தீங்கன்னா ஒரு நல்லா அடிக்குது. இப்ப மைக் ஆன்ல தான் இருக்கு. இப்ப இருந்தா இருக்கிறோம். இது எடுக்கலாமா கேக்குறேன். மாட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லு. இப்ப வந்து ஃபுல்லா வந்து லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வந்துட்டு மைக்ல கேட்கும். அதாவது மைக்ல கனெக்ட்ல இருக்கு, அதனால மைக்ல கேட்கும். இதோட ஆடியோ குவாலிட்டியும் முன்னாடி எடுத்த வீடியோ ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஓரளவு க்ளோஸ் வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ காத்தும் பாத்தீங்கன்னா ஓரளவு அடிக்குது. இப்ப வெளியில வந்து மரத்துக்கு அடியில பேச போறோம். வாடாப்போம். அதாவது இப்ப கையில வச்சுட்டு பேசுறோம். இங்க நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்ததுல கையில வச்சுட்டு பேசினா கொஞ்சம் நல்லா கேக்குது. காசி சுரேஷ், நீங்க மாடா இப்படி ஆயிட்டா? சுரேஷ் கையா கட்டுறா, நீங்க கையா எங்க இருக்கணும்? இப்ப நாங்க இருக்க இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரம். இது என்ன மரம்? அரச மரமா? அரச மரம். ஃபுல்லா வந்து காத்தெல்லாம் இருக்கு. ஆமா, ஓரளவு வந்து தற்கூரி. சுரேஷ் நல்லா காத்து அடிக்குது. அடுத்து வந்துட்டு பைக் ஆன் பண்ணிட்டு அது பக்கத்துல இருந்து கேட்டா பேசினா எப்படி ரிசீவ் எடுத்துக்குது, அதாவது எப்படி மைக்ல ஆடியோ கரெக்டா கேக்குது அப்படின்னு செக் பண்ண போறோம். வா எப்படி கட் பண்ணி வீடியோ ஆடியோ பைக் செக் பண்ண போறோம். பைக் பக்கத்துல, அதாவது காரு இந்த மாதிரி ரோட்ல வீடியோ எடுக்கிறப்போ வந்துட்டு நம்ம பக்கத்துல இருந்து காரு வந்து போனுச்சுன்னா எப்படி சவுண்டு கேட்கும், ஆடியோ ரிசீவ் எப்படி கேட்குது, அதாவது இந்த ரிசீவ்ல எப்படி வாங்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சிடென்ட் கூட ஆக்சிடென்ட் நல்லா கூட இப்போ லைவா வீடியோ போயிட்டு இருக்கால தெரியாது. நம்ம வீட்டுல போய் செக் பண்ண எடிட் பண்ணும் போது தான் தெரியும் எப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு. காத்து செக் பண்ணி பார்த்தோம். காத்து அடிக்கும் போது எப்படி ஆகுதுன்னா ஒரு நல்லா கேட்குது. இப்போ பைக் செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி கேட்குது அப்படின்னு தெரியல. ஓகே, போதும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள செக் பண்ணி பார்த்தோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃபேன் வரப்பெல்லாம் ஒரு நல்லாவே கேட்குது. ஒரு 1300 1500 வந்து இந்த மைக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து. நீங்க ஒரு மைக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆமா ஆமா, ஒரு நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ஒரு மைக்கு வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு மைக்கு வேணும், உங்களுக்கு ஒரு மைக்கே போதும் அப்படின்னா நீங்க 800 ரூபாய்க்குலாம் வாங்கிக்கலாம். லொக்கேஷனே எல்லாம் ஃபுல்லா வந்து நாங்க வந்து வீடியோ எண்டில் வைக்கிறோம்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.